ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சங்கர் சக்கரம் சேனல். தயா சாரோட நிறைய கோஆர்டினேட் பண்ணி நிறைய பில்டிங் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் வந்து போட்டுட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரூஃப் டாப் வந்துட்டோங்க. ரூஃப் டாப்பு ஃபஸ்ட்டு ரூஃப் டாப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து போடணும், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கு ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கணும். எந்தெந்த இடத்துல எவ்வளோ பீம் வருது, எவ்வளோ வந்துட்டு லோடு வருது எல்லாமே வந்து அங்கேயே வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதேமாரி ஒரு பில்டர் கன்சல்டேஷன் இல்லாமல் நிச்சயமாக வந்து இதை வந்து பண்ணக்கூடாது. கம்பி கட்டுறவங்க அதெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்லையும் இறங்கக்கூடாது. பார்த்திங்க அப்படின்னா எங்கே வந்து 2 வே ஸ்லாப் போடணும், எங்கே வந்து 1 வே ஸ்லாப் போடணும், அடுத்தது பார்த்திங்கன்னா இதுமாரி பீம்ஸ்லாம் எவ்வளோ வந்துட்டு இன்ச்சில் வந்து போடணும், 6 இன்ச்சு, அப்புறமேல வந்துட்டு 1க்கு 1 முக்காலுக்கு 1.5, முக்காலுக்கு 1 அப்படின்னு வந்துட்டு நிறையா வந்து இருக்குது. அதேமாரி ராடெல்லாம் வந்து எப்படி வந்து உள்ளார போகணும், ஒரு பீம்லேருந்து இன்னொரு பீமுக்கு அதில் எப்படி வந்துட்டு கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்லேயே ஃபுல்லாக வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. மேலே உள்ள ராடு எவ்வளோ வந்து இருக்கணும், கீழே உள்ள ராடு பீமில் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இதுமாதிரி நாங்கள் வந்து கொஞ்சம் ஹெவியாகவே நிறையா அதிகமாக வந்துட்டு ராடு வந்து போட்டிருக்கோம். தயாபில்டர் சார் எப்போயுமே வந்துட்டு கம்பியை பொறுத்தவரையும் தாராளமாக வந்துட்டு ஒரு காட்டன் அதிகமானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து நிறையா வந்து போடுவாங்க. பார்த்திங்கன்னா இதெல்லாம் 20 mm ராடு, அதில் 60 mm சைடில் இருக்குது. அடியிலையும் பார்த்திங்கன்னா 20 mm ராடு, 16 mm ராடு தான் ஃபுல்லாக வந்து போயிருக்கு. இதில் இருக்கிறது எல்லாமே அந்த பீமுக்கு எல்லாத்தையுமே. அடுத்தது இதெல்லாம் வந்துட்டு 10 mm ராடு, இந்த சீலிங் போட்டிருக்கிறது. மேலே காலம்ஸ்லாம் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா அது வந்துட்டு 16 mm ராடு ஃபுல்லாக காலம் ஃபுல்லுமே. இதுமாதிரி கரெக்டாக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிருக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் கவர் பிளாக் வந்து கீழே வைக்கணும். கவர் பிளாக் வச்சுருக்கோம் பாருங்கள் வரிசையாக. கவர் பிளாக் வந்துட்டு ஒவ்வொரு சைடில் ஒவ்வொரு இன்ச் இருக்கும். இதுமாரி சன் ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பாத்ரூமுக்கெலாம் இதுமாரி வச்சுக்கணும். இது வந்து ஒரு பூஜை ஹாலுக்கு வந்துட்டு ஒரு கன்சீல்டு பீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த பீம் வந்து கீழே வந்து தெரியாது, அப்படியே வரும். இது வந்து ஜாயின் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு ஒரு 2 அடிக்கு வந்து நீட்டி விட்டுருக்கணும். அந்த கம்பியை கன்சீல்டு பீம் வந்துட்டு ஃபுல்லாக நம்மளோட ஃப்ளோரில் வந்து நீட்டி இருந்துக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த பீம் வந்து ஃபுல்லாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும். சில பேருக்கு வந்துட்டு கன்சீல்டு பீம் போடுவாங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க, வெறுமனையாக வந்து ஹூக் வச்சுருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா உள்ளார வந்து பார்த்திங்கன்னா நடுவில் அந்த ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் படி இதில் வந்துட்டு கீழே வந்து ஃபுல்லாக வந்துட்டு கம்பி வந்து வச்சுருக்கோம். 20 mm ராடு, 16 mm ராடு அது மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்கோம். பாத்ரூமுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு சாதாரணமாக வந்து செட்டப் பண்ணிடுவாங்கங்க. அடுத்தது செட்டப் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கீழே கவர் பிளாக் வச்சுட்டு அதை வந்து ஒரு லெவல் வந்து கம்மியாகவே வந்து வைக்கணும். பாத்ரூம் எப்போயுமே ஏறி போகக்கூடாது. வயசானவங்க எல்லோரும் இருக்கிற வீட்டில் பாத்ரூமுங்கிறது வந்து கீழே தான் இருக்கணும். நம்ம ஃப்ளோரோட கீழே தான் வந்துட்டு இறங்கி போகிற மாதிரி இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா கேண்டிலிவர் பீம்னு சொல்லுவாங்க. இந்த கேண்டிலிவர் பீமில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆகி பீம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு சைடில் வந்திருக்கும். இதில் 2 வே ஸ்லாப்பு, 1 வே ஸ்லாப்பு அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ பைப் லைன் வந்து ஃபுல்லாக கொடுத்தாச்சிங்க. ரொம்ப நைட் ஆகிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வந்து தளம் போடுறோம் அப்படிங்கிறனால பைப் லைன் வந்து நைட்டாக பண்ணியாச்சு. மேக்ஸிமம் எந்தெந்த இடத்துல அவுட்டு வந்து கொடுக்கணும், எந்தெந்த இடத்துல வந்துட்டு ஃபேன் வருது, எந்தெந்த இடத்துல சுவிட்ச் வருது, நீங்கள் வந்துட்டு அலெக்ஸா யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை சிசிடிவி கேமரா யூஸ் பண்ண போகிறீங்களா, அடுத்தது நீங்கள் வந்துட்டு ஏதாவது வந்து பைப் லைன் வந்து எப்படிலாம் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க எல்லாமே நீங்கள் எப்படியே சொல்லிடணும். அதுக்கடுத்தது நீங்கள் வந்து கீழே வந்து ஏதாச்சும் லைட்டு அது மாதிரி ஏதாச்சும் வச்சுருக்கீங்கன்னா அதையும் வைக்கணும். ஃபஸ்ட்டு பூஜை போட்டுக்கணுங்க. இது மாதிரி மேஸ்திரி வந்து போடுவாங்க. இதுமாதிரி பூஜை போட்டு காலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, காங்க்ரீட் போடுறதுக்கு முன்னாடி பூஜை போட்டுங்க. பூஜை போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்களாம் வந்துட்டு பூஜை போட்டுக்குங்க. பூஜை போட்டுக்கிட்டு ஒரு பலி கொடுத்து அதுமாரி வந்துட்டு சாமியை வந்து கும்பிட்டுக்கிட்டு தளம் போடணும். ஏன்னா தளம் அப்படின்னு போடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேண்டிலிவர் பீம் சொன்னல, முன்னாடி வந்துட்டு பீமே இல்லாமல் இது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். அந்த கன்சீல்டு பீம்லாம் இருக்கும் அதில்.
அது மாதிரி இடம். இது வந்து லிஃப்ட்டுக்கான இடம். ஆக்சுவலாக லிஃப்ட்டு வந்து இருக்கிற இதான இடம். அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து போட்டிருக்கோம். காங்க்ரீட்டை வந்து வச்சுக்கிட்டு அந்த சாமியை வேண்டிக்கிட்டு அதை வந்துட்டு வந்து போட்டு இது மாதிரி வந்துட்டு பண்ணுவாங்க. சைட்லலாம் வந்து முன்னாடி எலிவேஷனுக்கெலாம் லைட்டு வரணும் அப்படின்னா அந்த லைட்டுக்கெலாம் வந்துட்டு வெளில வந்து அவுட்லெட் கொடுத்துடணும். 1 இன்ச்சு பைப்பு, அதேமாரி வந்துட்டு 2 இன்ச்சு பைப்பு, 1.5 இன்ச்சு, 3/4 இன்ச்சு, அதுமாரி வந்துட்டு வந்து என்ன வேணுமோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்துட்டு அந்த பைப் லைன் வந்து விட்டுக்கணும். அதிகமான வந்து பைப்பு விட்டோம்னாவும் நம்ம வந்து பலம் குறைஞ்சிரும். கவர் பிளாக்கு ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கான்னு பார்த்துக்கணும். காங்க்ரீட் போடுறதுக்கு முன்னாடி கவர் பிளாக் நவுரும் நம்ம வந்து வெண்டி எடுத்துகிட்டு வரனால. இப்போ ஆரம்பிச்சாச்சுங்க. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு வந்து ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அது நம்மளோட கடமை. வந்துட்டு வந்து சில பவர் பிளாக்லாம் நவுந்துருக்கு. அதெல்லாம் வந்துட்டு வந்து கொட்டுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாட்டி சரி பண்ணிக்கிறாங்க. பார்த்திங்க அப்படின்னா வந்து கலந்து லிஃப்ட்டு வச்சு ஏற்றணும். கையிலேயே வந்து மேலே ஏற்றி எடுத்துகிட்டு போவாங்க. அது வந்து லேபரோட வந்து கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நாங்கள் வந்து அல்ட்ராடெக் சூப்பர் கிரேடு வந்துட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பேஸ்மெண்ட்லாம் வந்து டால்மியா வந்து போட்டிருந்தோம். இது வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி போட்டிருக்கோம். இந்த ஒயரிங் லைன்ஸ்லாம் எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணிடக்கூடாது. அதை வந்து முன்னாடியே கம்பி வச்சு கட்டிடணும். வைப்ரேஷன் அதிகமாகவும் போடக்கூடாது, கொஞ்சமாகவும் போடக்கூடாது, கரெக்டான அளவாக போடணும். அழுத்தி போட்டோன்னா ஹனிகாம்ங்கிற வந்துட்டு வந்து ஒரு இது வரும், இஷ்யூ வரும். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போட்டாச்சுங்க. சங்கன் ஸ்லாப் தான் வந்துட்டு வந்து இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கோம். படிக்கட்டுக்கும் வந்து அந்த தளம் போடுறப்பே வந்து பார்த்திங்கன்னா போட்டாச்சு. மடக்கு படிக்கட்டுன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். இது ஒன்று பிரித்து உடனே ஈவினிங்கே என்ன பண்ணணும்னா நம்ம வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு பாத்தி கட்டிடணும். இந்த பாத்தி வந்துட்டு ஃபுல்லாக கட்டிட்டு சின்ன பாத்தியாக கட்டணுங்க. ஏன்னா மேடு பள்ளமாக இருக்கும். அந்த மேடு பள்ளத்தை வந்துட்டு வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக இந்த இடம் பார்த்திங்கன்னா மேடாக இருக்கா, அப்போ வந்துட்டு இதுக்கு சின்னதாக ஒரு பாத்தி கட்டணும். நம்ம இப்போ இங்கே வந்து தண்ணி தேங்கி நிற்கிது, மேடாக இருக்குன்னா அந்த இடத்துல கட்டணும். ஃபுல்லாக வந்து தண்ணி தேங்கி நிற்கணும். கிட்டத்தட்ட வந்துட்டு 10 டேஸ் 7 டேஸ்லேருந்து 10 டேஸ் வரையும் க்யூரிங் வந்து கம்பல்சரி பண்ணியே ஆகணுங்க. சைட்லலாம் பீம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து சாக்கு போட்டுடணும். மேலே சாக்கு போட்டு கட்டிட்டு அதை கட்டின அப்புறம் அதில் வந்து